உங்களோட லாஸ்ட் இயர் வந்த ஓலெவல் பேப்பர்ல இருக்கிற டெஸ்ட் 4 பார்த்தோம்டா நாங்கள் டெஸ்ட் 1 2 எல்லாம் செய்துட்டோம். இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணாக்கள் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து நாங்கள் செய்யத்தானே போகிறோம். போய்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போ இந்த ப்ரெப்போசிஷன் என்ற கேள்வி வந்து தொடர்ச்சியா எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வந்து அடிக்கடி வருது. ப்ரெப்போசிஷன் என்ற ஒரு விஷயம் அடிக்கடி வருது. அது மட்டும் இல்லாம ப்ரெப்போசிஷனோட சில கனெக்டிவ்ஸையும் ஜாயின் பண்ணி கேட்குறாங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? கனெக்டிவ்ஸுக்கும் ப்ரெப்போசிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சிலதுகள் ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸா இருக்கும், சிலதுகள் வந்து எங்களுக்கு ஒரு தனிய ப்ரெப்போசிஷனா மட்டும் இருக்கும். அப்ப என்ன ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்டா, ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ் என்று சொல்லி சொன்னா நாங்கள் சில கனெக்டிவ் மாதிரி அதை யூஸ் பண்ணுவோம். சரியா? அதை வந்து ஒரு கனெக்டிவ் மாதிரி ஒரு 2 வசனங்களை ஜாயின் பண்ற மாதிரியோ அல்லது 2 அதாவது வேர்ட்ஸை ஜாயின் பண்ற மாதிரியோ நாங்கள் வந்து கனெக்டிவ்ஸை பயன்படுத்துவோம். அதாவது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ்ன்னு சொல்றது அதை பயன்படுத்துவோம். நீங்கள் கிரேட் 10 புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெப்போசிஷன் 1 ப்ரெப்போசிஷன் 2 வந்து இருக்கும். அந்த ஒரு பிங்க் கலர் பாக்ஸில் எங்களுக்கு அந்த ரிவிஷன் பாயிண்ட் அல்லது லேர்னிங் பாயிண்ட் ஒரு விஷயத்துல இருக்கும். நீங்கள் அதை வந்து விரைவு பண்ணி பார்க்கலாம். சரியா? அது தொடர்பான சில தனிய வேர்ட் கிளாஸஸ் தொடர்பாக சில விஷயங்களை செய்ய சொல்லி சில ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவ. அதுல நான் வந்து என்ன செய்வேன்னா, இந்த ப்ரெப்போசிஷன் தொடர்பான விஷயத்தையும் கிளியர் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த கேள்விக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் சொல்லிக்கொண்டு இந்த கேள்வியை தாண்டி எங்களுக்கு போகிறோம். பிறகு ப்ரெப்போசிஷன் என்ன, ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ் என்ன என்ற மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் ஒரு வகுப்புல முழுமையா அதை லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கேள்வி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் தாரன் ஃபுல்லா வாசிங்கோ, உங்களோட நாலேஜுக்கு வாசிங்கோ. நான் பிறகு வாசிக்கல உங்களுக்கு அது கிளியரா இருக்கு. ஓகே, வாசிக்கல உங்களோட கையில ஒரு பென்சில் இருந்ததுன்னா நல்லா. சரிதானே? அப்ப எக்ஸாம்ல வாசிக்கல பென்சில் இருக்க வேணும். ஏன்னா இந்த இப்படியான விஷயங்களை அண்டர்லைன் பண்றதுக்காக. ஸோ சென்ட் அன் இமெயில் அனுப்பிட்டு, அதாவது இமெயில் அனுப்பப்பட்டுட்டு to his friend Kumar inviting him to join on a trip. ஒரு ட்ரிப்ல ஜாயின் பண்றதுக்கு அவர் இமெயில் அனுப்பிட்டார். ரைட். Here is Kumar's reply. அவர் இமெயில் அனுப்பினவருக்கு இவர் திரும்ப ஒரு ரிப்ளையை கொடுக்கிறார். Fill in the blanks of the email using the words given in the below in the box. ரைட். அப்ப அப்படியான இந்த குமார்ன்ற ரிப்ளைல என்ன நடக்குது? குமார் ரிப்ளைல வந்து என்னென்ன மாதிரியான பிளாங்க்ஸ் இருக்குது, அதை எப்படி நாங்கள் செட் பண்ண போறோம்ன்ற விஷயங்கள் இதுல இருக்கு. வாசிங்க. ரைட், கிளியரா இருக்குது. ஆஃப்டர் ஒரு விஷயம் இருக்கு. ஆஃப்டர் பாக்ஸ்ல இருக்கிற விஷயத்தை வாசிக்கிறோம் ஒன்றுண்டா. ஆஃப்டர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா முதல்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். எஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. எஸ், அடுத்தது அண்ட், அடுத்தது பட், இஃப் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. இஃப் கண்டிஷனல் கிளாஸ் படிக்கலாம். இஃபை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதே இதுல ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரைகளை இஃபை வச்சு நாங்கள் ஜஸ்ட் ஆன் கொஸ்டினை கனெக்ட் பண்ற விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். ரைட். அடுத்தது ஓ என்ற விஷயம் நாங்கள் அடிக்கடி பாவிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஓ எல்லாம் ஒரே மாதிரி. அண்ட் ஓ ஆஃப். சரியான? அது வளவும் சேர்த்து கேட்கப்படும். அண்ட் ஓ ஆஃப் இது வந்து ஒரு நவுனை பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது ஒரு சென்டென்ஸை பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதுல ஒரு மார்க்கிங்க்கு நாங்கள் போயிருந்தாங்க. இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்திருந்தது. அதை நான் இப்போ கூட
பக்கத்தாலையும் பார்க்க போறோம். Thank you for inviting me to join the trip. Don't worry about that suresh@gmail.com trip. அதெல்லாம் தேவை சப்ஜெக்டை பற்றி யோசிக்க தேவை. ரைட். இஃப் சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் 6ல இமெயில் எழுத வந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை வந்து மைண்ட்ல வச்சிருங்க. சில வேலை இமெயில்னு கேட்குறவன் சில கேள்விகள் கேட்பான் இமெயில் எழுதுங்கன்னு சொல்லி. அது நத்திங். அது வந்து ஒரு நோட் எழுதத்தான் அப்படி கேட்குறாங்க. அந்த ஒரு ஃபார்மேட் வைஸா கேட்கல எங்கடாக்க குழம்புறது இமெயில் சார் படிப்பிக்கலையே இமெயில் எப்படி எழுதுறது அது ஒரு நோட் தான். சரிதானே? இப்ப இதை பார்க்க எப்படி இருக்கு நோட் மாதிரி தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு 40 to 50 வேர்ட்ஸுக்குலாம் கேட்க போறேன். ரைட். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவு லெட்டர் மாதிரி இமெயில ட்ரை பண்ண வேண்டிய தேவை டெஸ்ட் 6ல இருக்காது. ஓகேயா? ரைட். பாருங்க. Thank you for inviting me to join the trip. Traveling is something that I love. Unfortunately, I will not be able to join. அப்ப நாங்கள் இந்த எஸ் என்ற விஷயத்தை முதலாவது அவன் போட்டிருக்கான். அதுக்குரிய விளக்கத்தை சொல்றேன். எஸ் என்றா நாங்கள் எங்கெங்க எஸ் என்ற விஷயத்தை பாவிக்கிறோம் என்னன்னு சொல்ல போறோம். சரியா? எஸ் பாவிக்கலாம். எஸ் பாவிக்கிற இடத்துல பிகாஸ் பாவிக்கலாம். சரியா? பிகாஸ் பாவிக்கிற இடத்துல பிகாஸ் ஆஃப் பாவிக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஒரு விஷயம் இருக்கு அதையும் பாவிக்கலாம். பிகாஸ் ஆஃப் பாவிக்கிற இடத்துல டியூ டு பாவிக்கலாம். இதுதான் பிள்ளைகள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். இவ்வளவும் ஒரே விதமான ஒரே மீனிங்கை கொண்ட ஒரு கனெக்டிவ்ஸ் அல்லது ஒரு ப்ரெபோசிஷனே இருக்கு. சரிதானே? இதுகளை ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த அஸ் பிகாஸ் டியூ டு இது மூன்றுக்கும் ஒரே மாதிரியான இதுதான் மீனிங் தான். என்ற காரணத்தால் என்ற ஒரு மீனிங்ல வரும். சரியா? அப்ப என்ற காரணத்தால் இதுக்கு பக்கத்துல நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய போறோம்னா ஒரு நவுனை தான் ஆட் பண்ண போறோம். அல்லது ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணலாம். கூடுதலா நவுன் பிளஸ் சென்டென்ஸ் தான் வரப்போகுது. இங்க இதுவும் அப்படித்தான். எல்லாத்துக்கு பக்கத்துலயும் நாங்க நவுன் பிளஸ் சென்டென்ஸை போட போறோம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தனியே நவுன் ஆட் பண்ண வேண்டியது இந்த அஸ்ஸுக்கும் பிகாஸ் ஆஃப்க்கும் டியூட்டுக்கும் செய்யலாம். பிகாஸ் போட்டீங்கன்னா கட்டாயம் அங்க ஒரு சென்டென்ஸ் நாங்கள் எழுத வேண்டி வரும். சரியா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இதை கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி தெரிஞ்சிருந்தா இப்படி எனக்கு வெளியே செய்யலாம். இது முதலாவது அஸ்ன்றது போட்டுட்டான்ன்றபடியா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் குறைவு கொஞ்சம். என்ன மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான ப்ரொபோசிஷன்ஸ். ஆல்ரைட். ஓகே. So I will not be able to join you. நான் வர முடியல. As my mother is not well. My mother வந்து ஏலாது என்ற காரணத்தால நான் ஜாயின் பண்ண மாட்டேன். ஃபியூச்சர்ல ஓட்டும். மதர் இப்ப பிரசண்டா என்ன செய்திருக்கிறா? நாட் வெல். அதால ஃபியூச்சர்ல நான் வர மாட்டேன் என்று சொல்லி ஜாயின் பண்ணப்பட்டிருக்கேன். ஏன்னா குமார் இன்வைட் பண்ணிருக்கிறார் ட்ரிப்புக்கு வர சொல்லி வர மாட்டேன். ரெஃப்யூஸ் பண்றேன். ரெஃப்யூஸ் நோட் ப்ளீஸ் நோட் மாதிரி இருக்கும் இது. ரெஃப்யூஸ் நோட். ரைட். வெல். That's also I have to get ready for a test to be held next week. இங்கே நாங்கள் and also என்றதான் நாங்கள் இங்கே போட போறோம். and சில பேர் பட்டை போட ட்ரை பண்ணுவீங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸ் பட் வராது. என்ன பட் பண்றது அது ஏன்னா இன்னொரு விஷயம் நான் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுல கமா இருந்தா நாங்கள் எண்ட போடலாம். கூடுதலா எண்டுக்கு முன்னால கமாக்கள் இருக்கு. ரைட். அப்ப அதை வந்து நாங்க வச்சுக்கொண்டு ஈஸியா டிசைட் பண்ணலாம். இதுல கூடுதலா சில நேரங்களில் இஃப் வரைக்குலையும் நாங்கள் முன்னுக்கு இஃப் இருந்ததுன்னா அங்கால ஒரு சென்டென்ஸ் வரைக்குள்ள ஒரு கமா இருக்கும். ஸோ இது எல்லாமே டெக்னிக் பிள்ளைகள். இதுல இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸை வந்து நாங்கள் தியரட்டிக்கலா படிக்கிறாங்களான் இருந்தாலும் இந்த எக்ஸாம் பேப்பரை நீங்க வாசிக்க மைனூட்டா வாசிக்கணும்ன்றதை சொல்லவா. கனவே நாங்க மைனூட்டா வாசிக்கிறேன் எக்ஸாம் பேப்பரை வாசிச்சோம்னா பயங்கர சக்சஸ் ஆகும். ரைட். ஆல்சோ and also I have to get ready for a test to be held next week. Have fun. நல்லா ஃபன் எடுங்க. இங்கால ஒரு நெகட்டிவான விஷயம் பாருங்க. நான் சில பட்டுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக.
right? So I will conduct the class tomorrow, but you have an exam, you have an examination. அப்ப அங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அல்லது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று இருக்கும், right? So I will join you in your Zoom class, but I am unable to on my video. But and வரைக்கும் அங்க ஏதோ சம்திங் மறக்க போறோம் அல்லது ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொல்ல போறோம் அந்த மாதிரியே வரும். இது உங்க ரைட்டிங் பார்ட்லையும் ஹெல்ப் பண்ணும், அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி ஐ கேன் சிங் வெல், நான் நல்லா பாடுவேன் என்ற ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை சொல்ல போறேன். பட்ன்னு சொன்னா அங்கால அதர்வான ஒரு விஷயம் வந்து சொல்ல போறேன். பட் ஐ ஹாவ் நாட் என்ன சொல்றது, ஐ ஹாவ் நாட் கான்ஃபிடன்ஸ் டு பெர்ஃபார்ம் இன் த ஸ்டேஜ்ல இது செய்யற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. பட் ஐ கேன் சிங் வெரி வெல், ரைட்? அப்ப என்ன சொல்றோம், ஒரு அதோட தொடர்பட்ட ஒரு சின்ன நெகட்டிவிட்டியை நாங்க சொல்றதுக்காக இந்த பட்டை பாவிப்போம் பிள்ளைகள். அப்ப இங்க நல்ல ஃபன் நடுங்க, ஹேவ் ஃபன். ஆனா என்ன செய்யலாம், ஃபன் என்றாலும் பட் பி கேர்ஃபுல் நாங்க இதை போடுறோம், பட் பி கேர்ஃபுல். இப்ப கன்ஃபார்ம் பண்ண வேணாம், ஆன்சர் சில நேரம் பின்னுக்கு வந்து மாறும், இதுதானே, கன்ஃபார்ம் பண்ண வேணாம். கேர்ஃபுல் டேஷ் யூ விஷ் டு ஸ்விம். அப்ப நாங்கள் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணது சப்ஜெக்ட்டுக்கு முன்னால நாங்க போட போறோம்னா if you wish to swim dash bath. அப்ப இதுல ரெண்டு ஆக்ஷன்ஸ் வருது, அந்தபடியே நாங்கள் ஆக்ஷன்ஸ் ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு ஓவர் போடுறோம். அப்ப if you wish to swim or bath in streams and rivers on your way. அப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, ஃபுல்லா இவ்வளவு ஹேவ் ஃபன்ல இருந்து வசனம் ஸ்டார்ட் பண்ணுது. Have fun, நல்ல fun எடுங்க. But be careful if you wish to swim or bath in streams and rivers on your way. நீங்கள் ஃபன் எடுங்க, ஆனா கவனம் நீந்தேக்கலையோ அல்லது குளிக்கலையோ இங்க ஒரு ஓடைகள் இதுகள்ல வந்து ஆற்றுல குளிக்கல கவனம். Let's meet after the tree. After. எத்தனை பேர் நீங்கள் இனி வருங்காலங்களில் நீங்க என்ன செய்யணும்னா, நான் கேள்வியை செய்து முடிக்கிறது முதலே நீங்களும் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தெரியும் எத்தனை விட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்களே. அப்ப இது வந்து இந்த மாதிரியான கேள்விகள் உங்களோட இங்கிலீஷ் பாஸ் பேப்பர்ல வந்து பழசு இல்லை, அகைன் அண்ட் அகைன் வந்து கொண்டேதான் இருக்கு, சரியா? அப்ப நாங்கள் மற்ற கேள்விகள் டெஸ்ட் 9ல டெஸ்ட் 4ல இருக்கிற கேள்விகளை நாங்க செய்ய போறோம். செய்யங்களை விடாங்க, இது மாதிரி தானே கேள்வி வந்தது, இப்படித்தானே நாங்க செய்த இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து வேறு, சரிதான்? அப்ப இந்த கேள்வி தொடர்பான மேக்சிமம் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். எப்படித்தான் நீங்கள் யோசிச்சு செய்யணும். அவசரப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யாதீங்க, கடகடன்னு எல்லாத்தையும் அதுல போட்டு முடிச்சு போட்டு அடுத்த கேள்விக்கு போகணும்னு யோசிக்காதீங்க. இவ்வளவு 5 மார்க்ஸ், இதுல ஒரு பிழை விட்டாலும் உங்களுக்கு 2 பிழை வேற போகுது. சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிள்ளையை நான் இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு பிள்ளையை காட்டுறேன். சப்போஸ் நீங்க வந்து இந்த அண்டையும் பட்டையும் மாத்தி போடுறீங்கன்னு வைங்க, இதுல பட் போட்டீங்கன்னா இது பிள்ளை, நீங்கள் மற்றதும் பிள்ளையா தான் இருக்க போகுது. அப்ப என்ன செய்யும், 2 மார்க்ஸ் போயிடும். ஃபர்ஸ்ட் பாட பொறுத்த மட்டும் மைனஸ் என்ன சொல்லுங்க, இதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் பாட பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு பிள்ளைய விட்டா அது 2 பிள்ளைன்னு யோசிக்க வேண்டிய. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா மிக கவனமா செய்யணும். ஃபர்ஸ்ட் பார்ட் செய்ய கன பேர் அவசரப்பட்டு செய்துதான் ஒரு பிள்ளையை டக்குன்னு விட்டோன்னு அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பிள்ளை உங்களுக்கு சேர்ந்து வரும். ஒரு வட்டி மாதிரி ஏன்னா நீங்க செய்யற பிள்ளை வந்து இன்னொரு பிள்ளையா வந்து நிற்கும், சரிதான்? அப்ப அது அப்படி பாருங்க, எல்லா 8 கேள்விக்கும் நீங்க ஒரு பிள்ளை விட்டாலும் அது 2 பிள்ளையா போனா யோசிச்சு பாருங்க, போல மார்க்ஸ் 16 மார்க்ஸ் பிறந்த அப்ப 24 மார்க்ஸ் தானே வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்படித்தானே குறையிறது உங்களுக்கு மார்க்ஸ், விளங்குதா? ரைட்டிங் பார்ட்டை விடுங்க, ரைட்டிங் பார்ட் எப்படியாவது நாங்கள் பெர்ஃபெக்டா எழுதினாலும் சில நேரங்கள்ல எங்களுக்கு 4 மார்க்ஸ் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு, 5க்கு 4 பேர், சரிதானே? ஆனா மற்றதுகளுக்கு அப்படி 4 மார்க்ஸ்ன்றது ஒரு இடத்துலையும் வராது.
பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சில வரலாம் வேண்டாயிர மார்க்ஸ் படியா. அப்ப இதுகள் எல்லாம் நீங்கள் உங்களோட மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வேணும். கடவுளே நான் பிழை விடக்கூடாது, ஒரு பிழை விட்டா 2 பிழை ஆக போகுது என்றது அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லி வலியுறுத்தேன். ஓகே, அடுத்த விஷயம். இப்ப 5வது கேள்விக்கு போறோம். 5வது கேள்வி, 5வது கேள்வி இருக்கா வாசிக்க போறேன். ஒரு நிமிஷம் வாசிக்கணும். ஏன்னா உங்களோட நாலேஜுக்காண்டி நான் வாசிச்சு கொண்டிருக்கா, நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஓகே, சில இந்த 5வது கேள்வியை பொறுத்தவரையில சில தெரியாத vocabularies நிறைய வரும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மேல உள்ள விஷயத்தை தான் நாங்க கீழே எழுத போறோம். ஒரு நிமிஷம் தாரேன் ஃபுல்லா வாசிக்கிறதுக்காண்டி. ஜூம் பண்ணி வடிவா வாசிங்க. ஒரு எக்ஸாம் ஹால்ல இருந்து வாசிக்கிறோம். ஆல்ரெடி நீங்க இந்த பேப்பர் செய்திருந்தாலும் வாசிங்க, உங்களுக்கு விட தெரிஞ்சிருந்தாலும் வாசிங்க. வாசிக்கிறது முக்கியமானது. ஓகே, கொஞ்சம் தியரிக்கலி என்னுடைய கொஞ்சம் கூட டைம் தானே. சரியா, வாசிங்க இந்த பேராகிராஃப் வாசிக்கணும். நாங்க read the following sentences about chipmunks. Match the sentences from 1 to 6 with the topics given in the table below. Write the correct number of the sentence against each topic. இதுல வந்து ஒரு கம்பிட்டன்சி, எங்களோட கம்பிட்டன்சி லெவல் என்ன மாதிரின்னு சொன்ன கம்பிட்டன்சி extracts necessary information from the text. கிளாஸ் ரூம்ல நாங்க படிப்பிக்கல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இப்ப நாங்க ஒரு பாருங்க கிரேட் 8ல நீங்க ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நோட்டீஸை தந்து போட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் கேள்வி தருவான். அதுல டேட் என்ன, என்ன ஈவெண்ட், மற்றது என்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுது, ஹூ இஸ் த சீஃப் கெஸ்ட், யார் ரைட் பண்ற, ஹூ ஆர் த இன்வைட்டர்ஸ், ரைட், அப்படியான சில விஷயங்கள். யாரை இன்வைட் பண்ணுங்க, யார் பார்ட்டிசிபென்ட்ஸ், கேள்வியில கேட்பேன். நீங்க என்ன செய்யறீங்க அந்த நேரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுல இருந்து ஒரு விஷயத்தை, கேட்கப்படுற விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது என்ன என்று சொல்லி எழுதுறீங்க. ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் இப்ப கண்டினியூஸா எங்க வருதுன்னா ஓ லெவல்ல வருது. எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இந்த கம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்குது. அதாவது டெஸ்ட் 7ல டெஸ்ட் 15ல வர விஷயம் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன். தட் மீன்ஸ் ஆன்சரை நீங்கள் வெளியில எங்கேயுமே தேட தேவையில்லை. அதோட வேற நாலேஜும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. இதுல இருக்கிற விஷயத்தை அப்படியே உணர்ந்து நாங்கள் கீழே எழுத போறோம். ரைட், அப்ப இதுல இங்க வித்தியாசமா எங்களுக்கு தந்திருக்கின்ற கேள்வி, இப்படி ஒரு கேள்வி நாங்க வரையில முதல் கரெக்ட் ஓட பண்றது, கரெக்டா ஓட பண்றதுக்கு இது தந்திருக்கு. எப்படி ஓட பண்ண போறோம் இப்ப தந்திருக்கு. ரைட், உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தரணும் கைன். நீங்க ஓட பண்ணுங்க. ஓட பண்ணி போட்டு நான் திரும்ப ஓட பண்ணிக்கல உங்களோட ஓடர் சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா, தயவு மார்க்கிங் என்ன இதுல என்ன சொல்றது, பாஸ் பேப்பர் ஆன்சரை பார்த்தோ அல்லது ஆல்ரெடி ஞாபகத்துல வச்சிருந்தோ செய்யாதீங்க. திரும்ப இருக்க வாசிச்சு ஓட பண்ணுங்க. டக் டக் ஒரு ஒரு 50 மினிட்ஸ், சாரி 50 செகண்ட்ஸ் தான். சரியா, 50 செகண்ட்ஸ்.
இதோட பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். முதலாவதுல இருந்து வாசிக்கப்படும். Chipmunk is a small, energetic animal belonging to the squirrel family, right? Okay, அடுத்த விஷயம். There are about 25 different species of chipmunks in the world. Species என்ன இனங்கள் என்ன? Chipmunks are mammals who are native to North America and they are found mainly in the eastern and some parts of the southeastern regions of the United States. They are characterized by distinctive dark and light stripes running down their backs. Chipmunks' diet consists mainly of seeds, nuts, fruits, and berries, though they may also eat insects occasionally. Chipmunks generally live 2 to 3 years in the wild, though they may live longer in captivity up to 8 years. Right? இதை நாங்கள் வாசிச்சு ஒரு நாள் நாங்கள் வாசிக்காமே நாங்கள் என்ன செய்வோம்னா பேப்பரை விளங்கி கொள்ளாமே டக்குண்டு போட வலிக்கிட்டுருவோம். அப்படியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. மிகவும் அவதானமாக இதை வாசிச்சு இதை செய்யணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மார்க்ஸ் இழக்க போறது இல்லை. நாங்கள் 5 மார்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் கேள்வியில வந்து 1 மார்க்ஸ் இழந்தா அடுத்ததும் பிள்ளைதான். ஓகே, அப்ப நாங்கள் இதை இனி ஓட பண்ண வலிப்போம். அனிமல் ஃபெமிலி என்ற விஷயம் இருக்கு. முதலாவது அனிமல் ஃபெமிலி. அப்ப அனிமல் ஃபெமிலி என்ற வந்து நாங்கள் என்ன விஷயத்தை நாங்கள் இதுக்குள்ள போடலாம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். அதாவது இந்த குடும்பம் அனிமல் ஃபெமிலி ஒரு விலங்கு குடும்பம் தொடர்பான விஷயம் இருக்கும். ஹேபிட்டட் என்றா ஒரு உயிர் வாழ்ற இடத்தை குறிக்குது. தெரியாத நோட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபுட்னா உணவு. இப்போ ஃபுட் அதெல்லாம் இலகுவாங்களை தெரிஞ்சது பாருங்க. இதுல நாங்கள் வாசிக்கல இதை அண்டர்லைன் பண்ணி கொண்டு வந்திருந்தோம்னா எங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச இந்த ஃபுட் இதெல்லாம் இந்த சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஃபுட். அதுல இதெல்லாம் ஃபுட்டா இருக்கு. இந்த சீட்ஸ் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் பெரிஸ் எல்லாம் ஃபுட். அப்ப சில நேரம் இதை நாங்கள் 5வது ஃபுட்டுக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது 5வது நாங்கள் போடுவோம். தெரிஞ்சதை இப்படி போட்டு வந்தோம்டா எங்களுக்கு தெரியாது ஈஸியா நாங்க உடைக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வேற வேற இனங்கள் சொல்லியிருந்தது பாருங்க. இதுல தேர் ஆர் 25 டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் இருக்கு. அப்ப அதுதான் இதுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்றது நாங்க இதுல போடலாம். 2 ரைட். அடுத்தது பாடி ஃபீச்சர். எப்படி அதுல பாடி ஃபீச்சர் இருந்தது என்று சொல்லி சொன்னா அதுவும் இருந்தது பாருங்க. They are about chipmunk, small, energetic animal belonging to squirrel family. அது ஓகே. அடுத்தது they are characterized by distinct dark and light stripes running down their backs. அப்ப அது அந்த பாடி ஃபீச்சரை வந்து நாங்க 4வது இதை போடலாம். சரியா? ஓகே. அடுத்து லைஃப் டைம் எவ்வளவுன்னு சொல்லி இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் ஈஸியா போடக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா மிச்சத்துக்கு இத தெரிஞ்ச விஷயங்களை போட்டுட்டோம். மிச்சத்துக்கு நீங்கள் இதை போட்டுட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த வாட்ஸ்அப்ல நீங்கள் ஆன்சர் இருக்கா டக்குன்னு எனக்கு அனுப்புங்க. பாப்போம் எத்தனை பேர் அதை செய்திருக்கீங்க. தனி அனுப்பினா பரவாயில்ல. குரூப்ல போட்டு ஆரம்பிச்சு தனித்தனி போடுங்க. எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு தெரியும். இதுல முக்கியமா விளையாடு இதுல கீவேர்ட்ஸ் தான். தெரிஞ்ச சொற்களை எடுத்து செய்தாதான் உங்களுக்கு ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி.
இல்லாட்டி கஷ்டமா இருக்கு. ஹேபிட்டட் வாழிடம் என்று தெரிஞ்சிருந்தா வாழிடத்தையும் கொண்டு வந்து போடலாம். சரியா? பிக்கு வந்து வாழிடத்தையும் போடலாம். அனிமல் ஃபேமிலிக்கு அவன் தந்திருக்கிறான், அவன் தந்திருக்கிறான். அதை நீங்கள் டோன்ட் வரி, அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை, முதலாவது செய்யப்பட்டு. வெரி குட், வெரி குட். எனவே ஆக்டிவா டக்குன்னு செய்கிறீங்க, வெரி நைஸ். அப்படியான ஒரு இது இருக்கணும், ஆக்டிவ்னஸ் இருக்கணும். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப நாங்கள் விடைய சரியா நாங்கள் இதுல ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, 1 3 5 2 4 6 என்ற இருக்க வருது. ஏன்னா முதலாவது செய்யப்பட்டிருக்கு, அடுத்த 2வது 3 pigments are mammals who are native. அப்ப ஹேபிடேட்ஸ்ன்றது நார்த் அமெரிக்கா காட்டுது. சரியா? நார்த் அமெரிக்கா. இப்போ நார்த் அமெரிக்கா என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்க இலவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப நாங்க இதுக்குரிய ஓர்டரையும் பார்த்துட்டோம். அது ஓர்டரை நான் எழுதி விடுறேன், நீங்க எல்லாரும் அனுப்பிடுங்க. வெரி குட். ஆக்டிவான ஆட்கள் தான் எனக்கு தேவை. தொடர்ந்து ஆக்டிவா இருந்தா தான் நாங்கள் அதை செய்வோம். பிழை விடுறதை பற்றி ஓரை பண்ண வேணாம். சரியா? எதுவுமே தெரியாம நாங்கள் விடைய பார்த்து எழுதுறதை விட பிழை விட்டு 2 சரி எடுத்தாலும் அது எங்களை சரியான அது பெருமையா இருக்கும் எங்களுக்கு. எங்களுக்கு சரி இது ஓகே. 1 3 5 2 4 6 என்ற ஒரு இதுக்குள்ள வா. ஓகே, அப்ப இப்படியான கேள்விகள் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஏனென்றா 2019 ஆண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படி கிரீட், இது வந்து சொல்றது கிரீட், இது வந்து ஒரு டேபிள் இல்லை, இது அட்டவணை இல்லை, இது ஒரு கூடுமா கிரிட். அப்ப கிரிட்டை ஃபில் பண்ற மாதிரியான கேள்வி எல்லாம் இந்த டெஸ்ட் 5ல வந்துருக்கு. இப்ப உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு, முதலாவது கேள்வி அப்படி, 2வது கேள்வி இப்படி, 3வது கேள்வி பிக்சர், 4வது கேள்வி கிராமட்டிக்கல், ஏதாவது ப்ரெப்போசிஷன் ப்ரொனவுன்ஸை வச்சு செய்யற மாதிரியான கேள்வியெல்லாம் வருது. அடுத்தது புதுசா பேப்பரை பாக்குறவனுக்கு இப்ப வந்து என்ன செய்யும், ஓகே இதுதான் பேப்பர் மாடல். இத மாதிரி தான் பிள்ளைகள் கடந்த ஒரு 10-15 வருஷம் இதை பார்த்தாலும் இப்படி இதே மாதிரி தான் இருக்கும். சரியா? வித்தியாசம் இருக்கா? ஓகேயா? இலகுபடுத்தப்பட்டிருக்கு உங்களோட கேள்விகள் எல்லாம், போக 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 இலகுபடுத்தப்பட்டிருக்கு. ரைட், எல்லா பாஸ் பேப்பரையும் செய்ய உங்களுக்கு விளங்கும். இது நீங்க சும்மா ரெண்டமா பாஸ் பேப்பரை தட்டி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா விளங்க போது. ஓகே, ஒரே மாதிரியான கேள்விகள்லாம் வருது, நாங்கள்லாம் செய்யறோம் இல்லை. ஓகேயா? அடுத்த விஷயத்தை பார்ப்போம், அடுத்த கேள்விக்க போக போறேன். அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி, ரைட்டிங் பார்ட். இதுதானே, அது நாங்கள் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ரைட், அப்ப இலகுவானது ஒரு நோட்டீஸ் தான் எழுத வந்திருக்கு. ரைட், என்வாயன்மெண்டல் சொசைட்டி. இந்த முறை நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறது இந்த கேள்வியில நோட் தான். நோட் உள்ள ஒரு கேள்வியை நான் கேள்வி பேப்பரை செய்யல, நோட்டை நான் விளங்கப்படுத்துவேன். இது வந்து நோட்டீஸ் உள்ள ஒரு கேள்வி பேப்பர். அதாவது போன முறை வந்தது நோட்டீஸ் தான். அப்ப இந்த முறை நாங்கள் எக்ஸ்பெக்டிங் நோட். சரிதானே? அப்ப என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் your school has organized a program for distributing plants among the students to mark the Environment Day. Write a notice to be displayed in the school notice board. Use about 40 to 50 words. Include the following: date and time, place of distribution, invitees, types of plants to be distributed. ஓகேயா? இப்படி ஒரு கேள்வி வந்தா இலகுவா எப்படி நாங்கள் எழுதுறோன்னு பார்க்க போறோம். இதுக்கு முதல் நாங்கள் சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை இதுல சர்ச் பண்ண வேணும்ன்றதை நான் சொல்லுவேன். எந்த ஒரு நோட்டீஸ் தந்தாலும் நீங்க முதலாவது சர்ச் பண்ண வேண்டியது அதுல ஆர்கனைசர்ஸ் யார் இதை வந்து செய்ய போயிடும். சரியா? ஆர்கனைசர்ஸ் வந்து யாரா இருக்கும் நாங்க பார்ப்போம். ரைட், அடுத்தது ஆர்கனைசர்ஸ் மேபி சொசைட்டியா இருக்கலாம், மற்றது அசோசியேஷனா இருக்கலாம், கிளப்ஸா இருக்கலாம். அதெல்லாமே ஆர்கனைசர்ஸை குறைக்கும். அது உங்களோட கொஸ்டின் பேப்பர்லயே தந்திருப்பாங்க. அடுத்தது என்ன இவெண்ட் அல்லது ப்ரோக்ராம்.
இவெண்ட் அல்லது ப்ரோக்ராமா இருக்கு. இவெண்ட் ஓ ப்ரோக்ராம். ரைட், என்ன ஈவெண்ட் அல்லது ப்ரோக்ராம்ன்றதை நாங்கள் கண்டுபிடிப்போம். அது மேபி டிஸ்ட்ரிபியூட்டிங் பிளான்ஸா இருக்கலாம், சிரமதான கம்பைனா இருக்கலாம், மற்றது ப்ரைஸ் கிவிங்கா இருக்கலாம், மற்றது ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், அல்லது செமினாரா இருக்கலாம், மற்றது ஏதாவது மீட்டிங்கா இருக்கலாம், ஆனுவல் மீட்டிங் அப்படி இருக்கலாம். ரைட், இல்லாட்டி ஏதாவது நாங்கள் ஒரு ஓபனேஜுக்கு ஒரு எல்டர்ஸ் ஹோமுக்கு போற ஒரு விஷயமா இருக்கலாம். சரி, அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதுல பாவிக்கலாம். சரிதானே? அப்ப இங்க எங்களுக்கு ஈவெண்டோ ப்ரோக்ராம் வந்து என்னவா இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் பிளான்ஸா இருக்கு. மற்றது அதை விட நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வென் எப்ப நடக்க போகுது இந்த டேட்டை போடணும். வென் டைமும் மற்றது டேட்டையும் நாங்க போட வேணும். அதுல இருக்கிற ப்ரப்போசிஷன் வந்து இம்பார்ட்டன்ட். வென் வரைக்கும் கட்டாயம் இந்த ப்ரப்போசிஷன் ஒன் அட்டை வந்து நீங்க கட்டாயம் பாவிக்க வேணும். அல்லது ஒன் அட்டுக்கு பதிலாக ஃப்ரம் அரவுண்ட் அதுகளையும் பாவிக்கலாம். ஃப்ரம் டூ அதுகளையும் நீங்க பாவிக்கலாம். எழுதைக்கு நான் இப்ப சொல்லுவேன் ஃப்ரம் டூ இப்படியான ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் பாவிச்சிருந்தா தான் இதுக்கு இந்த கிராமருக்கு தான் இங்க கூட மார்க்ஸ். பாருங்க, இப்படி மார்க்ஸ் கேட்டகரி எப்படி வரும்ன்றதையும் நான் இதில் சொல்றேன். சரி, இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சிஎல் என்ற கேட்டகரியில இதுக்கு மார்க்ஸ் கொடுப்போம் நாங்க. சிஎல் சரியா? இதுக்கு சிக்கு வந்து மேக்சிமம் 2 மார்க்ஸும், எல்லுக்கு மேக்சிமம் வந்து 3 மார்க்ஸும் கொடுப்போம். டோட்டலா உங்களுக்கு இந்த கேள்விக்கு மேக்சிமம் 5 மார்க்ஸ் வர போகுது. ரைட், அப்ப நாங்கள் இதுல சி என்றது வந்து கண்டென்ட்டை குறிக்கும், என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கிராமர் இல்லாம கேள்வியில இருக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை நீங்க எழுதுவீங்களா இருந்தாலே உங்களுக்கு இந்த கண்டென்ட்டுக்குரிய மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சரிதானே? அப்ப ஓரளவு நார்மலான சென்டென்ஸ் உங்களுக்கு மேக் பண்ண தெரியும். சரியா? ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு வசனம் மேக் பண்ண தெரியும் கண்டா நீங்க நார்மலா மேக் பண்ணாலே உங்களுக்கு எல்லுக்கும் ஒரு மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நாங்கள் அதுல இருந்து 2ல இருந்து ஒரு மார்க்ஸை கூட எடுத்தா காணும். அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லா டைம் வந்து 4க்கு குறையக்கூடாது. 4 மார்க்ஸ் கட்டாயம் எடுக்கும். 5 எடுக்கிறது அவை எடுத்துறாம கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எழுதினா 5 வந்துடும். 5 வர்றதுக்கும் அப்படின்னு ஐடியா வச்சுட்டு தாரேன். நீங்க மற்றது நார்மலா நீங்க 4 மார்க்ஸ் இதுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்குதா, இந்த ரைட்டிங் பாட்டுக்கு இருக்குதான்றதை நீங்கள் எப்பவுமே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ ஓ லெவல் எடுக்கக்கூடிய ஆக்கள், இப்போ எடுக்க போற ஆக்கள் சரியா, 10ஆம் ஆண்டு ஆக்களுக்கு நிறைய டைம் இருக்கு, வடிவா நீங்கள் எழுதி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ஓ லெவல் எடுக்கிற ஆக்கள் இதற்க பார்க்கும். அப்ப தொடர்ந்து இதுல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண போறேன் என்றதை சொல்ல போறேன். அடுத்த விஷயம் நீங்க பாக்குறீங்க இங்க எங்க நடக்க போகுது இந்த ஈவெண்ட் என்ற விஷயத்தை நான் போடுவோம். அங்க இன் என்ற ப்ரப்போசிஷன் கட்டாயம் இன் அல்லது அட், இன் அல்லது அட், இந்த ப்ரப்போசிஷன் இதுகளெல்லாம் நோட் பண்ணி வைங்க, கட்டாயம் தேவைப்படும். அடுத்தது ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ற விஷயத்தை கொடுக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர், சரியா? அது முக்கியமானது. மற்றது யாராவது சீஃப் கெஸ்ட் யாராவது இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கலானா பார்க்கும். சீஃப் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் இருந்தா சீஃப் கெஸ்டையும் போடும். சரியா? சீஃப் கெஸ்டும் இதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் வரும். மற்றது ஏதாவது ஸ்பெஷலா இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படியான சில ஸ்பெஷலான இதுகள் வந்து அதுல அவன் இன்க்ளூட் பண்ணியிருந்தான், அதையும் இன்க்ளூட் பண்ணும். ஆனா மெயின்லி எங்களுக்கு இவ்வளவு விஷயமும் எங்களோட பேப்பர்ல, அதாவது இந்த இது நோட்டீஸ்ல இருக்குதான்றத பார்த்து தான் மார்க்ஸ் போட வழிக்கிடுவோம் நாங்க. ரைட், அப்ப நீங்கள் ஸ்டார்டிங்ல உங்களோட நோட்டீஸை நீங்க எழுதினோன்னு இவ்வளவு விஷயமும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கான்னு பாருங்க. சரியா? அதோட அடிஷனலா அப்படி டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட், இன்வைட்டீஸ்ன்றது வளமையா இன்வைட் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் கேட்கலாம். இன்வைட்டீஸ் பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிளேஸ் நான் சொன்னேன் வென் அண்ட் வேர். அப்ப டேட் டைம் வந்து வென்னுக்குள்ள வரும், வேறண்டா பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும். அப்ப எப்பவுமே இன்க்ளூட் த ஃபாலோவிங் விஷயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதுல வந்து நாங்கள் பாக்குற விஷயம் வந்து இந்த வென் அண்ட் வேர்ன்றதான். வென் அண்ட் வேரை வந்து நான் எந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு டேட் ஒரு டைமை வந்து ஞாபகத்துல வச்சிருங்க. அதை நீங்கள் என்ன செய்யலாம்,
அதை எழுதி வேற வேற நோட்டீஸ்களுக்கு போட்டு எழுதி பார்த்தோன்னு கேட்கல உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டேட்டை போடுறது. நீங்க புதுசா ஒரு டேட்டையோ டைமிங்கோ அதுக்கு ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து வேற வலிக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு உங்களோட டேட் ஆஃப் பர்த்டே போட்டு வச்சிருக்கலாம். சரிதான், வச்சிருந்துட்டு என்ன செய்யற அது மாதிரி எழுதி பார்க்க. ஓகே, இப்ப நாங்கள் என்ன செய்யலாம், இதே இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கொண்டு சரியா எப்படி நாங்க இந்த நோட்டீஸ் எழுதுறேன்றதை நான் பார்க்க போறேன். ஓகே, பாருங்க. என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் யுவர் ஸ்கூல்ல எங்கட இந்த ஆர்கனைசர்ஸ். அப்ப அதை வந்து நாங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போனோம் அப்படின்னா இதற்கு ரிவைஸ் பண்றேன். எழுதிருப்பீங்க. இப்ப நோட்டீஸ் என்ன ஒரு ஹெடிங்க போடலாம். நோட்டுக்கு ஹெடிங் போடக்கூடாது, நோட்டீஸுக்கு போடலாம். சரியா, நோட்டுன்னா நோட்டுன்னு ஹெடிங் போடக்கூடாது, அது ரோங்கா போய் திருத்த மாட்டாங்க. ரைட், அப்ப நோட்டீஸ். அப்ப நாங்கள் போட போறோம் இதுல த என்வாயன்மெண்டல். சில பேர் செக்ரட்டரி என்று ஸ்டார்ட் பண்ணி எழுதுறது, அதெல்லாம் பிள்ளை. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. த செக்ரட்டரி ஆஃப் என்வாயன்மெண்டல் நான் தாரமாயி அப்படி எழுதுறேன். அப்படி எழுதினா மார்க்ஸ் குறைக்கப்படும். சரியா, என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் யுவர் ஸ்கூலுக்கு நாங்க அவர் ஸ்கூல்னு மாத்துறோம். அவர் ஸ்கூல் என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல் has organized a program for distributing plants among the students. வளத்தையும் எழுதலாம் நீங்க. among the students to mark the environment day. mark the ன்னா முன்னிட்டு என்னத்த. இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யற கொஸ்டின்ல இருந்து எழுத இன்ட்ரோடக்டிவ் சென்டென்ஸா இருக்கும். சரியா, இப்படி எழுதுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு யுவவை அவ ஒண்ணு மாத்தி இருக்கிறோமே தவிர வேற எதுவுமே நாங்க சேஞ்ச் பண்ண இல்லை. சரியா, அப்படியே சில சேஞ்சஸ். ஆனா சில வேலைகளை எப்படி கேட்பாங்கன்னா யூ ஹேவ் ஆர்கனைஸ்ட்னு கேட்பாங்க. அப்ப நாங்க சில நேரம் இந்த ஹேவ் ஹேஸ் போடுறதுல எங்களை பிரச்சனையா போயிடும். அது கூட இங்க இலவுதான். சரியா, இங்க பாருங்க, அவனே தந்திருக்கான் என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் யுவர் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ்ட்னு தந்திருக்கான். அப்ப நீங்க மாறி ஹேஸ் பீன் ஹேவ் பீன் போடாம இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் வச்சுக்கொண்டு இலகுவா செய்தீங்கன்னா சரி. The environmental society of our school has organized a program for distributing plants among the students to mark the environment day. ஓகேயா, இனி வேலைக்கு நாங்க அந்த டேட் இருக்கு தானே, அதை எப்படி இன்க்ளூட் பண்ண போறோம்னா சிம்பிளா இது வந்து நார்மலா எழுதுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் சொல்லித்தரேன். சாதாரணமா அப்படி மார்க்ஸ் இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸா எழுதுறதுக்கு இன்னொரு எழுதி காட்டப்படும். சரிதான், it will be held on இதுக்கு டேட் என்ன போடல. 12 டிசம்பர் 2025. right, 12 December 2025. டைம் வந்து போடணும். நாங்கள் இது டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வழியா நாங்க ஃப்ரம் டூ வந்து பாவிக்கலாம். ஃப்ரம் 8 AM to 12 PM 12 AM 12 PM. ரைட், 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. இதுல பிளான்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், இந்த சிரமதானம் மற்றது ஒர்க் ஷாப் அப்படியான சில விஷயங்கள் வரையக்கல இப்படி ஒரு ஷெடியூல் டைமை கொடுக்கலாம். ஒருக்கா அட் என்ன போட்டு கொடுக்காம
கொஞ்சம் ஒரு ஃப்ரம் டு ஒரு ஷெடியூல் டைமை கொடுத்தோம்னா கொஞ்சம் எங்களை வேர்ட்ஸும் கூட வரும். அதே நேரத்துல நாங்கள் இதை எழுதக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஓகேயா, ரைட். தொடர்ந்து பார்த்தோம்னா பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் படணும். அப்ப நாங்கள் இது ஒரு பிளான்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்றபடியா நாங்கள் இந்த பிளே கிரவுண்ட் போடுவோம். இந்த ஸ்கூல் பிளே கிரவுண்ட் மெயின் ஹால் போடலாம். இந்த கண்டுகளை மெயின் ஹால்ல அடுக்கி வச்சு கொடுக்கலாம் தான். இதெல்லாம் தராத இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் மெமரியில வச்சிருந்து எழுத வேணும். அதுதான் முக்கியமா, அதுதான் இங்க கஷ்டம். மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன தந்திருப்பாங்க, நாங்க எழுதுறது தந்திருப்போம். நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதை எழுதி போட்டு முடிப்போம். சரியா, we are going to distribute என்ற விஷயத்தை நான் பாவிக்கிறேன். we are going to நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அந்த மாதிரியான விஷயம். going to distribute, we are going to distribute என்ன சொல்றது, என்ன மாதிரியான பிளான்ஸ் போட போறோம். சரியா, ஃப்ரூட் பிளான்ஸ், ஃப்ரூட் பிளான்ஸ், herbal plants, herbal plants, and the useful plants. Useful. இப்ப இன்வைட்டீஸ் யாருன்னா, இன்வைட் ரைட் நோட்டீஸ் டு பி டிஸ்பிளே இந்த ஸ்கூல் நோட்டீஸ் போட நான் போட்டிருக்கு. இன்வைட்டீஸை பற்றி சொல்லல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் நடக்க போற ஒரு பிளான்டிங் தானே இது வந்து. அப்ப நாங்கள் வந்து ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் போடுவோம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் should participate. இல்லாட்டி all the students are welcome கூட போடலாம். இங்க பிரச்சனை இல்லை. எப்பவுமே நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நோட்டீஸ் எழுதிக்கல வந்து அவையில ஷுட்ன்னு ஒரு விஷயத்தை பாவிச்சதான் வருவாங்க, இல்லாட்டி வர மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை பாவிக்கிறது ஷுட்ன்னு ஒரு விஷயம். சரியா, அடுத்தது கீழே செக்ரட்டரி என்று போடுவோம். வளமையான விஷயம் தான் நாங்கள் அழகாக போகுது. செக்ரட்டரி என்வாயன்மெண்டல் சொசைட்டி, தெரியாத ஆக்கள் எழுதி வைங்க. இருக்கா ஸ்கூல்ல பேரையும் அதுக்கு போடும். அதே நேரத்துல இங்கால ஒரு தியதியை போட போறோம். எழுதின தியதி என்ன இருக்குமில்ல அது. அப்ப நாங்க எழுதின தியதியை ஒரு 5 டிசம்பர்னு போடலாம். அவ்வளவுதான் பிள்ளைகள். இந்த நோட்டீஸ் இலகுவான நோட்டீஸ், பெரிய கஷ்டம் இல்லாத. நாங்கள் என்ன செய்யணும், முக்காவாசி கேள்வியில இருந்து அப்படியே பார்த்தளினாங்க. அப்ப மிச்சம் இதுல கேள்வியில இருந்து எழுதின விஷயத்தை நான் இதுல நோட் பண்ணேன். படம் நாங்க கேள்வியில இருந்து எழுதின விஷயம் இது என்வரன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் ஸ்கூல் டு மார்க் த என்வரன்மெண்ட் டே. வளமணிதான் சில நேரம் இந்த கேள்வியில இருந்து எழுதுறத ஒரு கொப்பி பண்ற மாதிரி ஒரு ஆட் ஃபீலிங்கா இருக்கும் சில பேருக்கு, செய்யக்கூடிய ஆளுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்ன சார் நாங்கள் கொஷின் கொப்பி மாதிரி இருக்குமே என்று நினைக்கிற ஆக்கள்
நீங்க சில தேரிஸ் ஒரு தேரான ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. தேர் இஸ் a program என்று ஸ்டார்ட் பண்ணுங்க. There is a program for distributing plants among the students என்று ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? அப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டு இட் வில் பி ஹெல்ட் ஆன் நீங்க மட்டும் போட்டீங்கன்னா இந்த கேள்விக்கும் நீங்க எழுதுற நோட்டீஸுக்கும் கொப்பி பண்ணாத மாதிரி தெரியும். சரிதானே? அப்ப அப்படியே சில வேற சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன இல்ல எங்களுக்கு மார்க்ஸ் தேவை, எங்களுக்கு திறமையை காட்ட வேண்டிய தேவையில்லை, நாங்கள் சரியான கிராமட்டிக்கலா எழுதியிருக்கிறோம், ஆனா வி ஜஸ்ட் கட் சம் ஹெல்ப் ஃப்ரம் த கொஸ்டின். சில கொஸ்டின்ஸ்ல இருந்து நாங்கள் சில ஹெல்ப் எடுத்திருக்கிறோம் என்றா அது டோன்ட் வரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எக்ஸாக்டா பார்த்து அப்படியே எழுதி போட்டு வந்தாதான் பிள்ளை. நாங்கள் ஒரு சில சேஞ்சஸ் செய்யறோம் தானே, அப்படியே கொஸ்டின் காப்பி கேட்டகரிக்குல அதாவது நீங்கள் அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் இதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 7வது கேள்வியையும் 8வது கேள்வியையும் நாளைக்கு இல்லை நாளண்டைக்கு உள்ள கிளாஸ்ல பார்த்துட்டு நாளண்டைக்கு செகண்ட் பார்ட்ல உள்ள ஐடியாவையும் நாங்கள் பார்க்க போறோம். முக்கியமா வேர்ட் கிளாஸ் தொடர்பான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு தடவை மிஸ் பண்ணாம வாங்கோ. ஏன்னா செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது டெஸ்ட் 9ல வந்து எங்களுக்கு கூடுதலா வேர்ட் கிளாஸஸ் தெரிஞ்சிருந்தா தான் அந்த கேள்வியை நாங்கள் செய்யலாம். சரிதானே? அப்ப அது இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு முதல் ஒரு கேள்வியில இருந்து 6 கேள்வி வரைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் எங்களோட பாஸ் பேப்பர்ல வரப்போகுதுன்றது தெரியும். நான் ஒரு சம்மரி ஒன்று போடுவேன். அதாவது ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சம்மரி, என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு பாத்தீங்கன்னா கூடுதலா ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஸோ அப்படி பிளான் பண்ணி கொண்டு போனாலே ஈஸியா நாங்களே எடுத்து போட்டு வந்துடலாம். ஓகே, அப்ப நாங்கள் இந்த கேள்வியோட இந்த ஓப்பன் டிரைவ் செய்யலாம். இனி புதன்கிழமை இருக்கிற கிளாஸ்ல வந்து நாங்கள் இதுல மிச்சம் 2 கேள்வியையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற மிச்சம் 2 கேள்வியையும் செய்து செகண்ட் பார்ட்டுகளையும் இறங்க போறோம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வகுப்புல. பாய் பாய், டேக் கேர்.